செந்தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலமாக நாங்கள் வீடியோ பதிவு பண்ணாததுக்கு சில காரணங்களால் புது புது வீடியோக்களை பதிவு செய்ய முடியல. ஆனால் இப்போது ஒரு புது விதமான ஒரு வீடியோ இந்த காணொளி இதில் பதிவு பண்ணுறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், காவடி எடுக்கிறது முருகப்பெருமானுக்கு நம்ம தென்னிந்திய சைடில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து போவாங்க. பழனி மலைக்கோ அல்லது திருத்தணிக்கோ எங்கே மலை மேல் முருகன் இருக்காரோ அங்கே முருகனுக்கு பிரார்த்தனை செய்கிறதுக்காக காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காவடி எடுத்து போகும்போது அந்த காவடி இருபுறமும் சர்க்கரை வச்சு போவாங்க. சில பேர் திருச்செந்தூர்லாம் பார்த்திங்கன்னா சர்ப்ப காவடின்னு சொல்லி அந்த ஒரு புறத்தில் சர்ப்பத்தை, அதாவது நாக பாம்பு அல்லது பாம்பை வச்சு காவடியாக எடுத்து தோளில் சுமந்து கொண்டு போய் அதை பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. ஆனால் எங்கேயாவது சிவனுக்கு காவடி எடுத்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் இது நடக்குதுங்க. உத்தரகாண்டுங்கிற மாநிலத்தில் மக்கள் அதிக பேர், லட்சக்கணக்கான பேர் அது பாத யாத்திரையாக சென்று அந்த காவடி எடுத்து போய் சிவனுக்காக அவங்க எடுக்கிறது, அவங்க இது தோளில் சுமந்து போகக்கூடிய வடிவமாக ஒரு இதை வில்லம்பு மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் இருபுறமும் கங்காஜல், அதாவது கங்கையுடைய தண்ணீரை தான் அதை இதில் 2 பக்கம் வச்சு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. காவடியாக சுமந்து கொண்டு போய் கடைசியில் திரும்பவும் கங்கையில் தான் கொண்டு போய் அதை சேர்க்குறாங்க. கங்கையில் சிவனுக்காகவும் ஆட்டப்பாட்டமாக கொண்டாட்டமாக சிறப்பாக வேன்லாம் சிவன் போல் வேடமிட்டு ஆடி சிவதாண்டவம் அந்த மாதிரி ஆடி பக்கத்தில் பார்வதி நிற்க வச்சு, அதுக்கும் இந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி மக்கள் உணவு தண்ணீர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். சிவனுக்கும் காவடி எடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறது.